எந்த நம்பிக்கையும் கிடையாது. ஆனா அவர் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு இயக்கத்தை கட்டணும், அவர்களுக்கான ஒரு வாழ்க்கையை, ஒரு வாழ்வியலை கட்டணும்னு முடிவு பண்றார். அப்ப கடைசி தருவாயில் 1956 தான் புத்த மதத்தை தழுவுறார். அது காரணம் என்ன தெரியுமா? தனிப்பட்ட அம்பேத்கருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதா இல்லையா என்பது கேள்வி அல்ல. ஆனால் ஒரு இனத்தின் தலைவனாக, ஒரு இனக்கூட்டத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய அம்பேத்கருக்கு ஒரு மதம் தேவைப்பட்டது, ஒரு பண்பாடு தேவைப்பட்டது, ஒரு பண்பாட்டு புரட்சி நடத்த வேண்டிய கால கட்டாயம் இருந்தது. அதனால் தான் அம்பேத்கர் கடைசி காலகட்டத்தில் 1956 புத்த மதத்தை தழுவினார். அது எப்படி சரியோ அதே போல ஒடுக்கப்பட்டு வீழ்த்தப்பட்டு உரிமைகள் ஏதுமற்ற ஏதிகளாக இருக்கக்கூடிய இந்த தமிழர்களுக்கு அரசியல் புரட்சி வேண்டுமென்றால் முதலில் அவர்கள் பண்பாட்டில் தெளிவு வர வேண்டும். அப்படிப்பட்ட பண்பாடுதான் எங்களுடைய இனத்தின் மூத்தவன் முருகனுடைய வேலை, எங்களின் பண்பாட்டின் மீட்சியாக நாங்கள் வச்சிருக்கோம். அதைத்தான் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் செய்கிறார். அம்பேத்கர் செய்தது சரினா அண்ணன் சீமான் செய்வது சரிதான்.